அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையால் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடும் அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையான வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இன்றைய காலச்சூழலில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடத்திலே நிலவுகின்ற ஒரு குறை என்னவென்றால், மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்து அதிலிருந்து மீள முடியாதவர்களாக பெரும்பான்மையான மக்களை நம்மால் காண முடிகிறது. எல்லா சமுதாயத்திலும் இருப்பதை போன்ற நம்முடைய இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய மனது மிகவும் சஞ்சலத்திற்கு உள்ளாகக்கூடியதாக, கவலை கொள்ளக்கூடியதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவுக்குன்னா அதிலேயே துவண்டு போய்விடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு மனநல மருத்துவர் அவரை சந்திக்கும் போது சொன்ன விஷயம், எல்லா மன அழுத்தத்தில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனாலும் சமீப காலங்களாக இஸ்லாமிய பெண்களிடத்துல இந்த பெருவாரியான குழப்பமும் மன சஞ்சலமும் இருக்குது. நம்மள்ட்ட வர நிறைய பேஷண்ட்ஸு அப்படித்தான் இருக்கிறாங்க. உங்களுடைய மதத்தில் மார்க்கத்தில் இதை தீர்ப்பதற்காக ஒரு தீர்ப்பாயங்கள் அல்லது ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு செய்தி சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உங்கள்ட்ட இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய மக்களுடைய மனநிலை இருக்கிறது. ரொம்ப இலகுவாக நம்மளுடைய மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிற நம்மளால முடியும். எந்த அடிப்படையில் எல்லாருக்கும் மன அழுத்தம் வரத்தான் செய்யும், யாருக்கும் மன அழுத்தம் வராதுன்னு சொல்லலாம் முடியாது. எல்லாரும் அதை சந்தித்து தான் ஆகும். ஆனாலும் அந்த மன அழுத்தத்திலிருந்து மீள்வதற்கான வழிகளை இந்த மார்க்கம் அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. எல்லா தளத்திலும் நம்ம கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம், அதை நம்மால் வாயில் மொழிந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் அதை ஏற்க மறுப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த அல்லாஹ் சொன்ன அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அந்த வழியில நாம் அதை சிந்திப்பதே இல்லை. அடிப்படையாக நமக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியமே என்ன, மன அழுத்தத்திலிருந்து மீள்வதற்கு இதை விட பெரிய காரியத்தை சொல்ல வேணாம். நம்மளுடைய பேசிக் இஸ்லாத்தை, ஒருவர் இஸ்லாத்தில் இருக்கிறார் என்பதற்கு அவருக்கு அடிப்படையான சில விஷயங்களை அவர் அறிந்து வைத்திருக்கணும், நம்பிக்கை கொண்டிருக்கணும். அதுல ஒரு விஷயம் என்ன, கது ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. 6 விஷயம் இருக்குது. ஆனா அதுல இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன, உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் இது உங்கள்ட்ட இருந்து இல்லை, நீங்க ஏற்படுத்தி கொண்டதுனால வர்றதில்லை. யாருனால, மினல்லாஹி தஆலா, அல்லாஹ் ஏற்படுத்தி உங்களுக்கு வச்சிருக்கிறான். அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு கேடு ஏற்படுதுன்னா நம்மளுடைய உள்ள எதை சொல்றோம்ல, எல்லாரும் இதை நம்ப தான் செய்யறோம், விதியை நம்ப தான் செய்யறோம். விதி என்பதை இஸ்லாம் போதித்தது போல எந்த மார்க்கமும் எந்த மதமும் போதிக்கல. அந்த அளவுக்கு அழகாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல எடுத்து சொல்றான். எப்படி எடுத்து சொல்றான், உங்களுக்கு நாம் விதியை ஏற்படுத்தி இருக்கிறோம். எதுக்கு, நீங்கள் இழந்து விட்டதற்காக சஞ்சலப்படாமல் இருப்பதற்காகவும், உங்களுக்கு பெருமிதமாக பொருளீட்டல் அல்லது ஏதோ சந்தோஷம் வந்துருச்சுன்னா அதனால் நீங்கள் அதிக சந்தோஷம் அடைந்து விடாமல், உங்கள் தலைக்கணம் புரியாம ஆடுவோம்ல, ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தர் பொருளீட்டுட்டாரு, அவரோட நிலைமை என்ன இருக்கும், அது நான் தான் உருவாக்குனேங்கிற நம்பிக்கை இருந்தால் அதிலேயே அவர் பெரிய லெவலா காட்டிக்கிறவர் தன்னை. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, இந்த சஞ்சலங்கள் வந்துடக்கூடாது, சங்கடமும் வந்துடக்கூடாது, பெருமிதம் கொண்டு தலைகால் முடியாம ஆடிடக்கூடாது. அதுக்காகத்தான் விதியை ஏற்படுத்தணும். அப்ப விதியை இந்த விதியுடைய நம்பிக்கையை இஸ்லாமியர்கள் எல்லாரும் நம்புறோம். ஆனால் இஸ்லாமிய மக்களிடத்துல
இந்த விதியை நம்புவது போல் வாயில் சொல்வது போல் அவருடைய வாழ்க்கையில் இருக்குதானே இல்லை. அவர்கள் ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டாலும் கூட அதை பெருமிதமாக இன்னைக்கு நிறைய பேர்த்து கேட்டு பாருங்களேன், பாய் எப்படி போகுது, வியாபாரம் எப்படி போகுது, என்னத்த பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, நேற்றை விட இன்னைக்கு பரவாயில்ல தான், கொஞ்சம் குறவு தான், ஆனால் நிம்மதியா இருக்கு, திருப்தியா இருக்குது என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களா? இல்லை. ஆனா என்ன, அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பொருளாதாரம் குறைவா வந்துச்சு, அது நான் தான்ப்பா தந்தேங்கிறான். என்னாலதான் வந்துச்சு, உன்னால இல்ல, சங்கடப்படாத. ஒண்ணுல நஷ்டம் அடைஞ்சிட்டியா, அதுவும் என்னால ஏற்படுத்தி கொண்ட, நான் தான் ஏற்படுத்தினேன் உனக்கு, நீயாக ஏற்படுத்தி கொண்டதில்லை, அதனால மனம் துவண்டு விடாத அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, இது மட்டும் இந்த விதியை நம்புறதோடு மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களை பற்றி ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்ன அடையாளம் சொல்றாரு? அஜபன்லி அம்ரில் மூமின், மூமின்களுடைய விஷயத்தில் எனக்கு பெரிய ஆச்சரியம். இன் அம்ர குல்லஹு ஹைர், அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அது நல்லதா போகுது. என்ன ஆச்சரியமா, மூமின்களுடைய விஷயத்துல எது நடந்தாலும் அவர்களுக்கு நன்மையாக ஆயிருது. அப்ப எது நடந்தாலும்னா நஷ்டம் ஏற்பட்டாலும் அதுதான் ரசூலுல்லாஹ் தொடர்ந்தே சொல்றாங்க. இன் அசாபத்துஹு சர்ரா, அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஏற்படுகிறது, அல்லது ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவதில் லாபம் ஏற்படுது, அல்லது அவர் நினைச்ச மாதிரி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அல்லது அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு ஒரு திருமணம் நடக்குது, அல்லது இந்த சமுதாயத்தில் பெரிய உயர்வான அந்தஸ்து அடைகிறார், இதெல்லாம் நன்மை தானே. இப்படி நன்மைகளை அவர்கள் அடைந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார? மூமின்களுக்குள்ள அடையாளம், மூமின்களுடைய பண்பு. அவர்கள் விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுற விஷயமே என்னன்னா, இவ்வளவு நடக்குதுல, இவ்வளவு நடந்தால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். இந்த மூமின்களுடைய பண்பு எப்படி இருக்குமா, தனக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷம் நடந்தால் அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்துறது. எப்படி நன்றி செலுத்துறது? பொருளாதாரத்தை கொண்டு தர்மம் செய்வது, அல்லது அல்லாஹ்வுக்காக ஒரு 2 இந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தினிய, நீ ஒரு நல்ல பிள்ளைய கொடுத்திய, அல்லது இந்த பிள்ளையினால் பரீட்சையில பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தானே, நான் நினைச்ச மாதிரி அவன் ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டானே, அல்லது என்னுடைய பிள்ளையை நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டானே, இப்படி என்ற சந்தோஷங்கள் எல்லாம் வரும்போது அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். எப்படி? ஒன்னும் தர்மம் செய்யறது, அது நன்றி செலுத்துறது தான், அல்லது தொழுவது, அல்லாஹ்வை வணங்குவது, அதுவும் நன்றி செலுத்துறது தான், அல்லது அல்லாஹ்வை புகழ்வது, இதுவும் நன்றி செலுத்துவது தான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அதை செய்யறோம்? நன்மை நடக்கத்தானே செய்யுது, நன்மை நடக்காம இல்லையே. நேற்றை கூட இந்த மாசத்தினுடைய வியாபாரம் அதிகமாக இருக்கத்தான் செய்யுது, அபரிமிதமாக லாபம் கிடைக்கத்தான் செய்யுது, நல்ல பண்பு நல்ல விஷயங்கள் நம்மளை சேரத்தான் செய்யுது. ஆனாலும் நாம் என்னைக்காவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னா, இந்த செய்தி, இந்த ஒரு நன்மை எனக்கு அல்லாஹ் தந்தான், இதுக்காக இந்த தர்மத்தை செய்யறேன்னு என்னைக்கா செஞ்சிருக்கிறோமா? இல்லை. அப்ப நம்மளுடைய நிலைமை என்ன? சரி, இதுதான் அப்படின்னா அடுத்து சொல்றாங்க, இன் அசாபத்துஹு லர்ரா, அவனுக்கு ஒரு கேடு ஏற்படுது, ஒரு சங்கடம் ஏற்படுது, குழந்தைக்கு நோய் வந்துடுது, அல்ல பொருளாதாரத்துல நஷ்டம் வந்துடுது, அல்லது பெற்றோர்கள் தவறி விடுகிறார்கள், இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல பேர்ல இருந்தோம், திடீர்னு நம்ம இந்த சமுதாயத்துல ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டோம் என்று அவனுக்கு ஏற்படக்கூடிய இந்த கேடுகளை, அதையும் ரசூல் எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் மூமின்களுக்கு ஏற்பட்டால் ரெண்டுமே நல்லது நடக்கணும்ல, ரெண்டுமே நல்லதுங்கிறாங்க. மூமின்களுடைய விஷயத்தில் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், அவர்களுக்கு எது நடந்தாலும் நன்மையா போகுது. அப்ப ஒண்ணு நல்லது நடந்தா நன்மைங்கிறது எல்லாத்துக்கும் விளங்குது, தீமை நடந்தால் எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு தீமை நடந்தால் சபுர, பொறுமை கொள்கிறார்கள், பொறுமை கொள்கிறார்கள், அதனால் அவர்களுக்கு அதுவும் நன்மையாகி விடுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு கேடு வந்தோடனே, இது என்னுடைய ரப் எனக்கு கொடுத்த ஒரு சோதனை, இதுல ஏதோ ஒரு என்னை நாடுகிறான், ஏதோ ஒரு நன்மையை வச்சு எனக்கு இந்த மாதிரி ஆக்கிட்டான் என்று எத்தனை பேர் அதை நம்ம நம்புறோம்? அந்த கேடு ஏற்பட்ட உடனே அல்லாஹ்வின் மீது சாட்டம், அல்லாஹ்வின் மீது கோபம், அல்லாஹ்வுக்கு என்னை தவிர வேற ஆளே கிடைக்கல, ஏன் இப்படி என்னை சோதிக்கிறான்னு தெரியலையே, என்னை போட்டு பாடாப்படுத்துறானே, பொருளாதாரத்துல நஷ்டத்தை ஏற்படுத்தினா, குடும்ப சூழல்ல எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னுடைய பிள்ளைகள் விஷயத்துல எனக்கு மனசங்கடத்தை தந்து, இப்படியே நினைக்கிறேமே தவிர நான் பொறுத்து கொண்டு இது ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் எனக்கு இப்படி நாடிட்டான்னு நம்புறோமா? அப்படி நம்ம நம்புறதே இல்லை. அப்ப விதியை நம்புற மாதிரி நம்பணும். நபிகள் நாயகம் சொன்னா மூமினார், அது முஸ்லிம்களுக்கு விதியை நம்புவது எல்லா முஸ்லிம்களுக்கும் உட்பட்ட ஒரு விஷயம். மூமின்களுக்கு என்ன பண்பு? எது நடந்தாலும் இது என்னது இல்ல, நான் நாடி நடக்கல, என்னால இந்த தவறு வரல, என்னால இந்த நன்மை எனக்கு ஏற்படல, எல்லாமே என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பாகிய இறைவன் எனக்கு தந்தது, இப்படி நம்புனோம்னா நமக்கு எந்த சிந்தனமும் வராது, மனக்குழப்பம் வராது. ஒரு சங்கடம் ஏற்பட்டுருச்சுல, இந்த சங்கடத்தை மீண்டும் 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 இப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், திரும்ப 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 இப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு. யாராவது ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நம்மள்ட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நாம புலம்பி, சில பேர்ல கேட்கறது இல்லை, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது இல்லை. ஏன் கேட்டா தான் 1 மணி நேரம் லெக்சர் எடுக்கிறாரு அவரு,
தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் புலம்பி தீர்த்துறாரு. நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு சுமையை தூக்கிட்டு அங்க போய் கேட்கிறோம், அவரோட சுமை அதை மேல பெருசா இருக்கு. இன்னும் நம்மள்ட்ட இன்னொரு குறைபாடு என்ன தெரியுங்களா? எது நமக்கு நடந்தாலும் நம்மை விட ஒரு மனிதனுடைய இயல்பு அது. ஒரு சங்கடம் நமக்கு வந்து அதான் மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். நான் அது என்ற ஒரு சங்கடத்தை யார்ட்டையா இறக்கி வைக்கிறது. எப்படி இறக்கி வைக்கிறது? நான் போய் சொன்னா ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுவார், அவர் எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுவார். அப்படிங்கிறதுக்காக நம்மளை நாடி வந்து பாய் ஒரு மாசமா என்ன பெரிய நஷ்டம், ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவர் அதுக்கு நன்மை சொல்லுவார்னு பார்த்தோம்னா அவர் இன்னொரு சுமையை தூக்கி நம்ம மேல வைக்கிறார், அவரோட சுமையை தூக்கி வைக்கிறார். நீங்களாவது பரவாயில்லன்னு. ஆனா சில நேரங்கள்ல அது நமக்கு நன்மையா இருக்குது. நமக்கு ஒரு கண்ணு குருடானாலும் நமக்கு 2 கண்ணு போனாலும் நம்மளுடைய எதிரிக்கு எத்தனை கண்ணு, ஒரு கண்ணு போனா சந்தோஷமா இருக்கும்ல. அந்த மாதிரி பரவாயில்ல, நமக்கு தான் 1,00,000, அவனுக்கு 2,00,000 போயிருக்குன்னு நிம்மதியும் வருது. ஆனால் இன்னொரு சங்கடத்தையும் சேர்த்து நம்ம மேல ஏற்றி வைக்கிறாரு. அப்போ ஒரு ஆறுதலான வார்த்தைகள் நம்மளால சொல்லவும் முடியல, நாம ஒரு வார்த்தை எதிர்பார்த்து கேட்கவும் முடியல. நம்மிடம் கேட்பவர்களிடம் நம்ம பதில் நல்லா சொல்றோமா? அதுவும் இல்லை. நம்ம என்ன புலம்பல் தான். குடும்பம் எப்படி வா, ஏன் பாய் கேட்குறீங்க, அவளை கட்டி நாம் படுற பாடு அப்படின்னு ஆண்கள். பெண்கள்கிட்ட போய் கேட்டவங்க எதையும் ஒரு தன்னிறைவே இல்லை. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய நிகுமத்துகளை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் தானே சொல்றான், அம்மா பின் நிஹமத்து ரப்பிக்க பகர்தீஸ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியத அருளை எண்ணி பாருங்கள்ங்கிறான். என்னைக்கே எண்ணி பார்த்துருக்கிறோமா? நீ ஒரு ஆண்களா பரவாயில்லைங்க, பெண்கள்கிட்ட சொன்னா ஒரே ஒரு முனகல்ல 40 வருஷ வாழ்க்கையும் காணாம போயிடும் நமக்கு. எப்படிமா வீட்டுக்காரர் உன்னை நல்லா வச்சுக்கிறாரான்னு கேட்டு பாருங்களேன், ஆரம்பிக்கும். அதோட முடிஞ்சு 40 வருஷம் காலி, அவ்வளவுதானே. நிறைய பேச மாட்டாங்க பெண்கள். ஒரே ஒரு முனகல் நம்மளுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையும் புஷ்ஷுன்னு போயிடும். அப்ப எல்லாரும் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற எத்தனையோ கணவன்மார்கள் மனைவிமார்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய கணவன் அடுத்த நபர்களை விட நல்லவனாக இருக்கிறான், அடுத்த பெண்களை ஏறெடுத்து பார்க்கறது இல்லை, மது அருந்துவதில்லை, புகைப்பிடிக்கிறதில்லை, இப்படின்னு அவனுடைய நல்லதை எண்ணி பார்த்துருக்கோமா? சாதாரணமான ஒரு விஷயம். உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற நன்மைகள் இருக்குல்ல, இதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வழங்காமல் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நீங்கள் எழுதி தீர்க்க ஒரு நோட்டு புத்தகம் பத்தாது, அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஒரு நோட்டு பத்தாது, ஒரு பக்கம் இல்ல, ஒரு நோட்டு முழுது எழுதினாலும் உங்களுக்கான நன்மைகளை நீங்க எழுதி தீர்க்கவே முடியாத அவ்வளவு நன்மை வழங்கி இருக்கிறான். ஆனா ஒரே ஒரு குறை வச்சிருப்பான். அந்த குறை தான் நமக்கு பெருசா தெரியுது. அல்லாஹ் நமக்கு வழங்குற அருளை எங்க மறக்கிறோம்னா, எல்லா அருளையும் மறந்து விட்டு அல்லாஹ் நமக்கு ஒரு குறை ஏற்படுத்தியிருப்பான்ல. ஒருவேளை நமக்கு பிறந்த பிள்ளைக்கு ஏதாவது நோயை கொடுத்துருப்பான். இந்த நோய் என்ற ஒரு குறை நமக்கு மிகப்பெரிய ஒரு சுமடாக தெரிகிறது. அல்லாஹ் ஒரு சுமடாக நன்மைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான், அது நமக்கு தெரியவே இல்லை. அடுத்தவரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2 கால் இல்லாதவற்றை நமக்கு 2 காலம் வழங்கி இருக்கிறான்னு பார்க்கணும். எழுதணும்ல, அப்படி நம்ம அப்படித்தானே எண்ணி பார்க்கணும். அல்லாஹ் நம்ம பார்க்கிறோம், நம்மளோட குறைவானவர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்? அல்லாஹ் அவருக்கு 1 கால் தான் வழங்கினா, எனக்கு 2 கால் இருக்குப்பா. அல்லாஹ் அவருக்கு கையில கொஞ்சம் முடத்தை கொடுத்துட்டான், எனக்கு அப்படி கொடுக்கல. அல்லாஹ் அவருக்கு கண்களிலே பார்வைகளை குறைபாடு ஏற்படுத்திட்டான், எனக்கு அப்படி தரல. கேட்கும் திறனை அதிகமாக எனக்கு தந்திருக்கிறான், சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நிறைய பேர் அப்படி இல்லையே. இன்னும் எத்தனையோ சமுதாயத்தில் மிகப்பெரிய மெத்த படித்தவர்கள் நாங்கள் தான் அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைக்கல. ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, நான் தான் அறிவாளிங்கிறான், விண்கலங்களை அனுப்புறான், மற்ற நாடுகளோடு கோஆபரேட் பண்ணி இவனுடைய விண்கலத்தில் இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பேர் இருக்கான், அப்படி அனுப்பி அங்க போய் சக்சஸ்ஃபுல் ஆகுறான். அவனுக்கு இந்த மார்க்கம் கிடையாது, சிந்திக்கலையே, அறிவை கோவா கொடுத்துட்டானே அல்ல. யார் இறைவன் என்று சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவனுக்கு இல்லையில, அது அல்ல எனக்கு கொடுத்துட்டானே. அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோமா? அப்படி நம்ம பார்க்கறதே இல்லை. நம்மளுடைய கணக்கெல்லாம் என்னன்னா, என்கிட்ட என்ன குறை இருக்கு, அந்த குறையவா தேடுறது, நிறைகளை தேடுவதே இல்லை. அவ்வளவு நிறைகள். நாம் உண்ணக்கூடிய உணவு அழகாக ஜீரணமாகி அடுத்த நாள் காலையில் வெளியில போச்சுன்னா அதை விட பெரிய விஷயம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, சாப்பிடுற உணவு சரியாக செரிமானமாகி கழிவாக வெளியேறணும். இது சாதாரணமான விஷயம், அற்பமான விஷயம். இந்த அற்பமான விஷயம் சில பேருக்கு இல்லாமல் பாடாப்படுறான். ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறான், உள்ள போய் கட்டிக்கிறது பாய், வெளியில வரமாட்டேதுங்கிறான். உள்ள தள்ளுறதெல்லாம் உள்ளே நிக்குது, என்னால சரியா இருக்க முடியல, இயங்க முடியல, கேஸ்டபிள் எல்லாத்தையும் அல்லாஹ் நிறைவா தந்திருக்கானே நமக்கு. நல்லா ஜீரணமாகுது, நல்லா பார்க்கிறோம், நல்லா பேசுறோம், சுவையான உணவு உண்றோம், அழகான மனைவியை தந்திருக்கிறார், அன்பான குழந்தைகளை தந்திருக்கிறார், நல்ல கல்வியை தந்திருக்கிறார், அறிவை தந்திருக்கிறார். இதை எதையுமே தேடாமல், இதை எதையுமே பார்க்காமல் குறைகளை மட்டுமே தேடிக்கொண்டே இருக்குது இந்த சமூகம். வேற எந்த சமூகத்தில் இப்படி எல்லாம் இல்லை.
விதியை பத்தி வேற எல்லாருடைய சமுதாயமும் எப்படி நம்புது விதிங்கிறத? ஒருத்தன் விதியை மதியால் விழலாங்கிறான். விதியை எப்படி ஏற்பான்? இது என்னால ஏற்படுறதுதான் விதி, எனக்கு ஏற்பட்டுருச்சுப்பாங்கிறான். விதியை எல்லாரும் எப்படி நம்புறான்? இஸ்லாமியர்கள் எப்படி நம்பணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இந்த ரெண்டுலையுமே முரண்பாடு. காரணம் என்ன? நாம் வாழ்கின்ற பகுதியில் வாழக்கூடிய மக்களோடு நாம் இஸ்லாமை மறந்துவிட்டு வாழ்றோம். அதான் விஷயம். ஒரு நம்மளோடு வரும்போது, நம்மள்ட்ட ஒரு செய்தியை சொல்லும் போது, ஒரு குறையை நம்மளிடம் சொல்லும் போது, அவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற எவ்வளவோ நிறைகளை அவருக்கு சொல்லி அனுப்புறோமா? உனக்கு 1,00,000 ரூபாய் லாஸ், உனக்கா பரவாயில்ல. சில பேருக்கு தொழிலே இல்லாம இருக்கிறான்ப்பா. இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ பேர் கோடீஸ்வரனா வாழ்ந்தாலும் கீழே வந்திருக்கிறான். உனக்கு நன்மை வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சரியா போயிடும். இது அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்க ஒரு சோதனை. இந்த சோதனை நீ அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கொண்டு யாரா நம்ம அறிவுரை சொல்றோமா? அவன்கிட்ட கேட்டுட்டு அடுத்தவன்கிட்ட சொல்றோம். அவன் போட்ட ஆட்டத்துக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்மள்ட்ட ஒருத்தன் குறை சொன்னான்னா குறைய உள்ள வாங்கி வெளியில எப்படி விடுறோம்? ஆட்டமா ஆடினான் தான் அப்படின்ட்டான்ல நம்ம. அப்போ ஒரு நிறைவாக நம்மளிடம் ஒரு குறையை சொல்லி அதை தீர்த்து கொள்ள வருபவர்களிடத்தில் நாம் சொல்லும் அந்த இதமான பதில்களை எதிர்பார்த்து வருகிறார்கள். அதையும் சொல்ல தவறும். அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சங்கடங்கள் இதனாலதான் மனக்குழப்பம் அதனால தானே வருது. மனக்குழப்பம் வருவதற்கு காரணம் என்ன? நமக்கு ஏற்பட்ட ஒரு குறை. இந்த குறை அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா சொன்னாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபி தோழர் வர்றார், முஸ்அப் இப்னு உமைர். முஸ்அப் இப்னு உமைர் வந்து ஒரு செய்தி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் அந்த காபத்துல்லாவுடைய மதில்ல தன்னுடைய தலையை மேலாடையை சுருட்டி தலைக்கு வச்சு படுத்து தூங்குறாங்க. வந்த முஸ்அப் இப்னு உமைர் எழுப்புறாரு. ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு உட்கார்றாரு. எந்திரிச்சு உட்கார்ந்தவனே சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கிறார். வெறும் பிரார்த்தனை தான் சொல்றாரு, தீர்த்து வைங்கலாம் சொல்லல. அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. எதுக்கு? இந்த காஃபிர்கள் எங்களை படுத்துகிற கொடுமை எங்களால தாங்க முடியல, மிகப்பெரிய கொடுமையா இருக்கு. பிலால சிறுவர்களை விட்டு கல்லை விட்டு அடிக்க விடுறான், எங்களை ஏசுகிறான். நாங்க அல்லாஹ்வை வணங்க முடியல, இந்த தூதரை உங்களை பின்பற்ற முடியல, உங்களை ஏற்றுக்கொண்டு வந்து வெளியில சொல்ல முடியல. சொன்னா எந்த அளவுக்கு இந்த முஸ்அப் இப்னு உமைர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு இரும்பு கொல்லன்ட்ட வேலை பார்த்தார். அடிமையா இருந்தார், வேலை பார்க்கல, அடிமை. அந்த இரும்பு கொல்லன் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவரை ஒரு நெருப்பு கூண்டம் இருக்குல்ல, இரும்பை உருக்குறதுக்கு எவ்வளவு பெரிய நெருப்பு இருக்கும், அந்த நெருப்பு கூண்டத்துக்கு மேல அவர் தலையில் அப்படி வட்டமா கையையும் காலையும் கட்டி தொங்க விட்டான், முதுகு நெருப்பை பார்த்து. இவ்வளவு கொடுமை அனுபவிச்சவர் வர்றாரு. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, எங்களுக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாரும் என்ன சொல்லுவோம்? பிரார்த்தனைப்பா பண்ணிட்டா போச்சுமோ. நம்மள சொல்லுவோம்ல, மைது வீட்டில் பார்த்தா, நோயாளிகளை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க நமக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம பண்றோமோ இல்லையோ, அதை சொன்னோன்னே நம்ம இன்ஷா அல்லாஹ் நாங்க பண்றோமோ. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே பதில் பேசல. சில நிமிடங்கள் அப்படியே மௌனமாக அமர்ந்திருக்கிறார். முஸ்அப் இப்னு உமைர் மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு. ரசூலுல்லாஹ்வுக்கு முகமெல்லாம் சிவந்து போச்சு. முகமெல்லாம் சிவந்து போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் இலகுவாக சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறீங்களா? முதல் வார்த்தை அதுதான். கஷ்டப்படாம நீ போக முடியாது சொர்க்கத்துக்கு, உனக்கு இன்பத்தை அடையணும்னா நீ சிரமப்பட்டு ஆகணும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்பட்ட சமுதாயம் பட்டதை போல் சிரமப்படாமல். அடுத்த வார்த்தை, அவங்க சிரமப்பட்டது மாதிரி சிரமப்படாம நீ ஈஸியா போயிடலாமா? என்ன சிரமப்பட்டார்கள் தெரியுமா? ஒரு ரம்பத்தை எடுத்து அறுத்துருவான் ரெண்டா. இஸ்லாம்னு சொல்ல அல்லாஹ் ஒருவன்னு சொல்லிட்டா ஒரு ரம்பத்தை எடுத்து இப்படி ரெண்டா அருந்து பிளந்து போட்டுருவான். இப்படி ஒடுமை அந்த சகாபாக்கள் அனுபவிச்சாங்களா? இல்ல. நமக்கு அது சகாபாக்கள் அனுபவிச்சதுல 1,00,000 நம்ம அனுபவிக்கல. ஆனால் அதற்கு முன் சென்ற சமுதாயம் அனுபவிச்சது மாதிரி அந்த சகாபாக்கள் அனுபவிக்கல. அப்படித்தானே விளங்கணும். அடுத்து சொல்றாங்க, இரும்பிலான சீப்புனா நமக்கு தலை வர்ற மாதிரி சீப்பு இல்ல, நல்லா இவ்வளவு பெருசுக்கு இருக்கும், முதுகுல வச்சு அப்படி மொத்தமா இழுத்துருவான். இரும்பு சீப்பு, கம்பியை வச்சு முதுகுல கோடு போட்டா அப்படி இருக்கும். அதவே ஒரு சீப்பா இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற எலும்பு எல்லாம் அந்துட்டு வந்துடும். இப்படி சிரமப்படுத்தினார்கள். கழுவிலே ஏற்றினார்கள். கழுவுல என்ன, ஊசியா ஒரு பாயிண்ட் மாதிரி ஈட்டி மாதிரி இருக்கும், தூக்கி உட்கார வச்சிருவான். ஊசியில உட்கார வச்சு என்ன ஆகும்? அப்படியே இருப்போமா? நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே இறங்கிட்டே இருக்கும் உள்ள அந்த ஊசியில. ஊசினா இப்படி ஊசி இல்லை, நம்ம உடம்பை விட பெருசா மேல ஊசியா இருக்கும். கழுவில் ஏற்றினார்கள். இதெல்லாம் நீங்க படல இல்லப்பா அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட? ஒரு சுமையை கொண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, வாங்க போருக்கு போலான்னு சொல்லல, வாங்க சண்டை போடலான்னு இல்ல, என்னன்னா கேளுங்கன்னு சொல்லல, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, இவ்வளவுதான் அவர் சொன்னாரு. சொன்னதுக்கே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவந்துருச்சுன்னா அப்ப நமக்கு சிரமம். அப்ப நம்மளிடம் வந்து ஒருவர் குறை கூறும் போது அவரை எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்றது?
அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த குறைகள் இருந்துகிட்டே இருக்கும். மனிதர்களிடத்துல மன சங்கடங்கள் வந்துகிட்டே இருக்கும். வராமல் யாரும் இதுல தப்பிக்க முடியாது. நபிமார்களும் இந்த மன சங்கடத்திலே சஞ்சலத்திலே ஆளானவர்கள் தான். ஆனால் அதிலிருந்து மீளுவதற்கான வழியை இஸ்லாம் தந்திருக்கு. அப்படித்தானே? நிம்மதியா வாழணும்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? பணம் காசு இருக்கணும்னு நினைக்கிறோம். நிம்மதியா நம்ம வாழணும். நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்ம தேடுறது என்ன? காசு வேணும், வீடு வேணும், கார் வேணும், நம்ம நினைச்ச மாதிரி பைக் வேணும், நல்ல ஆடைகள் வேணும். இதெல்லாம் இருந்தால் நிம்மதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியுமா? ஒரு மூமினான ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அப்படிதான் ஆரம்பிக்கிறான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அமில சாலிஹன் ஃபலவ் நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்கள் நல்ல அமல்கள் செய்தால், நல்ல அமல்களை செய்து அல்லாவிடம் தையிபா பாவ மன்னிப்பு அவனை நாடி நம்ம போனோம்னா அல்லாஹ் உங்களை நிம்மதியான வாழ்க்கை வாழ செய்கிறானா. அல்லாஹ் சொல்றான். நம்ம பொருளாதாரத்தை நம்ம நம்புறோம், காசு இருந்தா நிம்மதியா இருக்கலாங்கிறோம், நல்ல வீடு வசதிகள் இருந்துச்சுன்னா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறோம், நம்மளுடைய மனைவிமார்கள் நல்லதாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் எதை சொல்றான்னா, நீங்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உனக்கு காசு பணம்லாம் இல்லை, நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன வேணும் தெரியுமா? நல்ல அமல்களை செய்யணுங்கிறான். மூமினா இருக்கணும், அதுக்கடுத்து என்ன? நல்ல அமலை செய்ய நல்லா இருப்பங்கிறான். அப்ப நல்ல அமல் நம்மளை நிம்மதியாக வாழ செய்யும். இன்னைக்கு அதுதானே இல்ல, நிம்மதியா வாழ நிம்மதி போச்சுங்கிறான், மனசு ரிலாக்ஸ் இல்லைங்கிறான், ரொம்ப சிரமங்கிறான், டிப்ரெஷனா இருக்குங்கிறான், என்னால சரியா மற்றவர்களோடு பகிர்ந்து உறவாட முடியலங்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் அமல். அமல் எங்க போச்சு? செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல அமல், இன்னைக்கு எங்க போச்சு? நல்ல அமல்ல ஒரு சொல்லட்டா, நாம் மனைவிகளிடத்தில் நல்ல வார்த்தைகள் பேசுவது ஒரு நல்ல அமல், நண்பர்களிடத்தில் ஒரு நல்ல வார்த்தைகள் பேசுவது நல்ல அமல். இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைத்திருக்கிறோம் மொபைல்ல. வீட்டுல 6 மொபைலு, வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறோம்? 5 பேர் இருக்கிறோம். ஒரு மொபைல் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஆளுக்கு ஒரு மொபைலை கையில வச்சு நோண்டிட்டே இருக்கிறோமே தவிர, அருகாமையில் அமர்ந்து மனைவி கணவனோடோ, கனைவி மனைவியோடோ, மனைவி கணவனோட, இருவரும் சேர்ந்து பிள்ளைகளோட, சொந்த பந்தங்களோட, உறவுகளோட, நட்புகளோட பேசுறோமா? அதே நாள் அந்த அமலை விட்டுட்டுமே. இதை பேசியிருந்தா தீர்ந்துடும்ல. கணவன் மனைவிக்கான குறை என்ன? எப்ப பார்த்தாலும் மொபைல்ல இருக்கிறாரு புருஷன். புருஷனுக்குள்ள குறை என்ன? எப்ப பாருங்க மொபைல்ல தாங்க. ஒரு சாப்பாடு ஆக்குன்னு சொன்னா மொபைல்ல யூடியூப்ல போய் தேடுறாங்க. எல்லாத்துக்கும் அதை தொட்ட நான் எப்படிங்க யார்ட்டங்க பேசுறது? கணவன். மனைவிக்கு இதே பிரச்சனை. அப்ப நல்ல அமல்களில் மிக மிக அற்பமான ஒரு அமல்னு சொன்னோம்னா, நல்ல வார்த்தைகள் பேசுவதை கூட நம்முடைய குடும்பத்தார்களிடம், நண்பர்களிடத்திலும், நம்முடைய மனைவி பிள்ளைகளிடத்தில் நம்ம பேசலன்னா எவ்வளவு நல்ல அமல் இருக்கு. அதெல்லாம் விட்டு தொழுகை இருக்கு, வணக்க வழிபாடுகள் இருக்கு, தர்மம் இருக்குது, நன்மை ஏவுதல் இருக்குது, தீமையை தடுத்தல் இருக்கு, இப்படி நிறைய அமல்கள் இருக்குது. அந்த அமல்களில் எல்லாத்திலையும் குறைவான ஒரு அமல் நல்ல வார்த்தை. அந்த வார்த்தையை பேசுவதற்கு கூட இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பேசாததான் பிரச்சனை. ஏன்னு கேட்க மாட்டாருங்க. வீட்டுல போய் வீட்டுல இருக்க பெண்கள் இடத்துல பேசி பாருங்களேன், என்ன பிரச்சனைமா உன்ட்ட அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, என்னைய என்னான்னு கவனிக்கல. சம்பாரிச்சு போடுறோம், எல்லாம் செய்யறோம், சம்பாரிச்சு போடுறோம், அவங்களுக்காக சிரமப்படுறோம், கடன் வாங்குறோம், எல்லாம் பாடும் கணவர்கள் பட்டாலும் அவர்களுக்கான ஒரு அமல் இருக்குல்ல, எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம்ல. ஒரு கவலை நம்ம மனைவிமார்கள்ட்ட என்னைக்கு நம்ம ஒரு கவலை உணவை நம்ம ஊட்டி இருக்கோமா? என்னைக்காவது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கம் கிடைக்குங்கிறாங்க. உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் ஊட்டுகிற அந்த ஒரு கவலை உணவு உங்களுக்கு நன்மை, சொர்க்கத்தை தரும்னா பேசுறது, அவங்களுக்கு தேவையான இன்ன பிற காரியங்களை செஞ்சு கொடுக்கிறது. அப்ப இதுல எல்லாம் தவறுறமே நம்ம. இதெல்லாம் தவறுறதுக்கு காரணம் என்ன? நம்மளோட ஒரு சைதான் கையில் இருக்குது. அது ஒரு 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 காரணம். அது இருந்தாலும் என்னமா செய்து, என்ன நல்லா இருக்குதுயா, சாப்பிட்டியா? மனைவிகள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை தானே. வீட்டுக்கு போனா கேட்போம்ல, ஏப்பா சாப்பிட்டியா, டீ குடிச்சியா, மருந்து சாப்பிட்டியா, உடம்பு வலிக்கா, ஏன் டயர்டா இருக்கிற, முகத்துல ஏன் ஒரு வாட்டை இருக்குது, என்னைக்கே நம்ம கேட்டிருக்கவா? கேட்டதே இல்லை. காரணம், நம்ம இன்னொரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஃபேஸ்புக்கு, அந்த புக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நமக்கான அமல்களை செய்வதற்கு நாம தயாரா இல்லை. நமக்கான சின்ன சின்ன அமல்களை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறான், அதை நம்ம செய்யறதுக்கு தயாரா இல்லை. அப்ப இதெல்லாம் இழந்து விட்டு நம்ம எங்க போய் நிற்கிறோம்? ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர், பைத்தியக்கார டாக்டர். உண்மையில நல்ல இப்போ இங்கிலீஷில் தமிழை விட்டு சொன்னோம்னா பைத்தியக்கார டாக்டர், அதான் பேர் தான் சைக்காலஜி. என்னப்பா மனசு சரியில்லை? என்ன மனசு சரியில்லை? இன்னும் என்னன்னு தெரியலங்க, நிம்மதி இல்லை.
எதுலப்பா நிம்மதி இல்லை? எதுலையுமே நிம்மதி என்னன்னே தெரியலங்க. ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லைங்கிறோம். என்னன்னு தெரியாம நிம்மதி இல்லாம போறது எப்படி யோசிச்சு பாருங்க. என்னன்னே தெரியலங்க நமக்கு. எதனால நமக்கு சோகமா இருக்கிறோம்? எதனால இந்த மென்டல் டிசார்டர் நமக்கு எதுக்கு வந்துச்சு? எதுக்காக நம்ம மற்றவர்களை கவனிக்காமல் விட்டுட்டோம்? ஏன் மனைவி மாட்ட நல்லா பேசல? என்னன்னு தெரியல. பதில் என்னன்னு தெரியல. எதற்காக நான் இப்படி இருக்கிறேன் தெரியல. ஒண்ணுமே தெரியாம டாக்டர் முன்னாடி போய் உட்கார்றோம். இன்னைக்கு கல்லூரிகள்ல இதுக்குன்னு ஒரு கிளாஸ் இன்னைக்கு வந்துட்டான். கல்லூரிகள்ல அதாவது அவங்களுடைய மனநிலையை ஆய்வு செய்யக்கூடிய சைக்காலஜிஸ்ட் படிச்ச அந்த மாதிரி டாக்டர்களை ஒரு கிளாஸ் வைக்கிறான் வாரத்துக்கு 2 நாள். அவங்களுடைய குறைகளை போய் அவங்கள்ட்ட டாக்டர்கிட்ட சொல்லி அதுல இருந்து நிவர்த்தி பண்ணி வரலாம் என்ற ஒரு குறைபாடு இருக்கு. எங்க வச்சிருக்கான்? காலேஜில். கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனசுல பிரச்சனை வருமா? இனி அடுத்த அஜெண்டா போட்டிருக்கிறான். உயர்நிலை கல்வி பள்ளிக்கூடங்களில் 2 பீரியடுகள் வாரத்துக்கு நீ இதை நடத்தணுங்கிறான். அடுத்த அஜெண்டா போறான். அப்ப எங்க இருக்கிறோம் நம்ம? சின்ன பிள்ளையில இருந்து எல்லா தளத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு மன அழுத்தமும் மனவேதனையும் மனம் நிம்மதியும் இல்லாமல் போவதற்கு காரணம் அதுவும் மிகப்பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையில வச்சிருக்கோம். அல்லாஹ் நம்ம குலைங்கிறோம். இஸ்லாம்ங்கிற பொக்கிஷம் அதை சரியா படிச்சு சரியா விளங்கி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வராங்க. ஆனால் அப்படிப்பட்ட சமூகத்தில் வாழக்கூடிய நாம் பிரச்சனைகளை தூக்கி கொண்டு ஓடுறோம். அப்ப இதுல இருந்து மீள வேண்டுமே ஆனால் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த நிறைய வழிகள் இருக்கு. அற்பமாக ஒன்னோ ரெண்டோ சொல்லிட்டு போயிட்டோம். குரானை எடுத்து பிரட்டுனா, ஹதீஸை எடுத்து பிரட்டுனா நாம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அழகான வழிகளை சொல்லி எல்லா தளத்திலையும் உடல் ஆரோக்கியம் நீங்க அதை நாடி நீங்கள் இந்த மார்க்கத்தை நெருங்கினீங்கன்னா அதுக்கு விடை இருக்கு. கல்வியை நாடி நெருங்கினா அதுக்கு விடை இருக்குது. மனோதத்துவ நிபுணராக இதை ஆய்வு செய்தால் அதற்கு விடை இருக்குது. ஒரு சயின்டிஸ்டாக எல்லாத்துக்குமே விடை இருக்கு. நம்ம சொல்லிட்டு தானே இருக்கிறோம். ஆனா நம்மள்டையே ஒரு சயின்டிஸ்டுகள் உருவாகல. நமக்கு தான் திண்ணக்கமே. அல்லாஹ் சொல்லிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு. இன்னைக்கு இதில் மனோதத்துவத்திலிருந்து நம்ம எல்லாம் போகவே கூடாது. உண்மையிலே சொல்லணும்னா இஸ்லாமியர்களாக இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு அல்லாஹ்வை சரிவர புரிந்து நபிகளாரை அவர் சொல்லை கேட்டு வெளிநடந்து நடக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தோம்னா நமக்கு சைக்காலஜிஸ்ட் ப்ராப்ளம் வரவே கூடாது. மன குழப்பம், மன அழுத்தம், மன தொய்வு இது வரவே கூடாது. ஆனா நம்ம சமுதாயத்தில் வந்துகிட்டே இருக்குது. காரணம், இஸ்லாத்தினுடைய தொடர்பை துண்டித்து இருக்கிறோம், அதை குறைத்து இருக்கிறோம். வேறு நிறைய பிரச்சனைகள் நம்ம தலையில ஏற்றி வச்சுக்கிறோம். மொபைல்ல லைக் போடுறதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. நமக்கு மொபைல்ல ஒருத்தர் நமக்கு லைக் போடலன்னா ஏன் இன்னைக்கு அவன் போடல நம்ம அதை தேடுறமே தவிர பக்கத்துல லைக் பண்ணி ஒருத்தைய திருமணம் பண்ணமே அவளோட நம்ம லைக்கா எப்படி இருக்கிறது அப்படி தெரியல நமக்கு. அப்ப இதையெல்லாம் கற்றுக்கொண்டு அதை சரிவர வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, மன நிம்மதியை தேடி அலையக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ் அழகாக ஒரு வழியை சொல்லியிருக்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததா இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒரு உள்ளம் அமைதியாகணும். இதுக்கு என்ன செய்ய? இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்க? தொழும்பாங்க, நோன்பு இருப்பாங்க, நல்ல தர்மம் பண்ணுங்க, இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அல்லதீன ஆமனும் வ தத்தும இன்னல் குலூபுஹும் பி திக்ரில்லா. அல்லாஹுடைய நினைவால் உள்ளங்கள் அமைதி கூறும். நினைவுனா என்ன? அல்லாஹ்வை நினைக்கிறது எப்படி? நினைக்கிறது எப்படின்னா வாழ்றது தான். அல்லாஹ்வை நினைப்பது எப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு சொன்ன அந்த விஷயங்களை அப்படியே கடைபிடிக்கிறது. கடைபிடிச்சா எல்லாம் சரியா போகும். அல்லாஹ் சொல்ல நினைவுங்கிறது எல்லா இடத்துலையும் தானே. அல்லாஹ்வை திக்ருங்கிறோம்ல, அது ஒரு நினைவு. அல்லாஹ்வை, அல்லாஹுடைய பெயரை, அல்லாஹ்வை நினைவு கூறுதல். அப்படி தொழுகை, அதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. நோன்பு, அதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. நல்ல அமல், தஸ்பீஹ், இப்படி எதை எடுத்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. சொல்லிட்டு அல்லாஹ் அதோட நிப்பாட்டல. அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் அமைதி கூறுதுன்னா இன்னும் வேற இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சாராயத்தை தேடி போறான். உள்ள ஏன்பா இப்படி குடிச்சிட்டு அலையிற? நிம்மதி இல்லைங்க. ஏன்பா சிகரெட்டை குடிக்கிற? நிம்மதி இல்லைங்க. ஏன்பா கேளிக்கை விருந்துகளில் கலந்து கொள்ற? நிம்மதி இல்லைங்க. ஏன்பா தொழுகாம டைம் பாஸ் பண்ற? நிம்மதி இல்லைங்க. எல்லாத்துக்கும் நிம்மதியை சேர்த்துக்கிட்டே இருக்கிறான்ல. அப்ப எல்லாத்துக்கும் நிம்மதி தேடுறது அல்லாஹ்வை தவிர வேற ஒண்ணு இருக்கிற மாதிரி ஆயிரும்ல. அதை அல்லாஹ் ஸ்டே பண்றான். அப்படி இல்ல, உள்ளங்கள் அல்லாஹுவின் பெயரால் அமைதியுறுகின்றன. அலா கவனியுங்கள்,
பி திக்ரில்லாஹி தத்துமையின்னல் குலூம், அல்லாஹுவின் நினைவால் மட்டும்தான் அமைதி உருவாங்கிறான். நீ எதை தேடினாலும் அமைதி இல்லை. தண்ணியை போட்ட குடிச்ச உடனே அவனுக்கு மாறணும்ல. ஒரு குடிகாரர் இருக்கிறாரு, கேட்டோன்னு என்ன செய்யறாரு? உள்ள அமைதி இல்லை, நிம்மதி இல்லைங்கிறாரு. நிம்மதி இல்லைன்னு குடிக்கிறாரு. குடிச்சா நிம்மதி போகணுமே, போக மாட்டேத. புகைப்பிடித்தால் நிம்மதி போகணுமே, போக மாட்டேத. கேளிக்கைகளை கலந்து ஒண்ணுன்னா போகணுமே, போக மாட்டேத. போகாம இருக்கிறதுக்கு காரணம்னா அதெல்லாம் நினைவுகளை தவற செய்வையே தவிர நிம்மதி அடைய செய்வவே இல்லை. உள்ளத்தை நிம்மதி அடையணும்னா எல்லாம் சொல்றான், அல்லாஹ்வுடைய நினைவு மட்டும்தான்ங்கிறான். வேற அது கூட நீ ஒண்ணு வந்து சேர்க்க முடியாது. இதனால நினைவு எனக்கு உள்ள அமைதி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இதனால எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹ் டிக்ளரா சொல்றான், அல்லாஹ்வின் நினைவால் உள்ளங்கள் அமைதி உறுகின்றன. இல்லை, கவனமாக கேளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் மட்டும்தான். அப்ப எல்லாம் நமக்கான உள்ள அமைதி பெறணும், நம்மளுடைய உள்ளம் நிறைவாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். ஒரே வழி அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அந்த வழியில் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் அமைத்து கொண்டோமே ஆனால் இந்த மன அழுத்தம், மன இம்சை, அந்தது இந்தது கண்டது கழியது சோகமா இருக்கிறோம், எதுவும் நம்மளை ஆட்கொள்ளாது. அழகாக போயிடலாம். எவ்வளவு பெரிய இடர்பாடு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டம் சிரமங்கள் வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஒரு மரணமே ஏற்பட்டு போச்சு இருந்தாலும் 2 நாள்ல ரெக்கவர் ஆயிடலாம். என்ன இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய இந்த வாழ்க்கை, அல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தால் இதுல இருந்து நம்ம மீள முடியும். எல்லாத்துக்கும் போய் சொல்லியிருக்காங்களே, சோகத்தை எத்தனை நாள் வச்சிருக்கோம்னு சொல்லி போயிட்டாங்க. சோகமா இருக்கிறது இருக்குல்ல, ஒரு மரண வீடு, மரண வீட்டுல ஒருத்தர் எத்தனை நாள் சோகமா இருக்கலாம்? ரசூல் அழகாக தெளிவுபடுத்திட்டாங்க, 3 நாள் தான். துக்கம் என்பது 3 நாள் தான், அதுக்கு மேல இல்லைங்கிறாங்க. அதை விட்டு வெளியில வாங்குங்கிற, அதான கல்வி, அதான பாடம், அதான படிப்பினை. அப்ப துக்கம்ங்கிற சொல்லிட்டு நான் இழந்ததை 10 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேனே, நான் அப்படி இருக்கலாம்னு நினைச்சேன், இப்படியெல்லாம் நான் நினைச்சேன், அவ்வளவு பொருளாதாரத்தை கொண்டு தொழில் பண்ணேன், பெரிய கோடி சொல்ல நினைச்சேன், ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா கொண்டு வந்து நிப்பாட்டான்னு இன்னைக்கு புலம்புறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி துக்கம் 3 நாள் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி தோத்து துக்கமானதை இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப உள்ளங்கள் அமைதி பெறணும்னா அல்லாஹ்வுடைய நினைவால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வாழ எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.